بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحابه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: قال يا بني لا تقصص رؤياك على إخوتك فيكيد لك كيدا. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: ومن ستر مسلما ستره الله يوم القيامة. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கின்றோம். வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லோனாகிய வல்லோன் அல்லாஹ் தஆலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்றும் குறித்தாகட்டுமாக. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதும் அன்னாரின் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், உலகத்தில் பிறந்த மோமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிய மார்க்கம் நிறைய நற்பண்புகளை கற்று தந்திருக்கிறார். அதில் உள்ள ஒன்றுதான், ஒரு முஸ்லிம் சில நேரங்களில் சில காலங்களில் சில விஷயத்தை மறைத்து பழகி வாழ வேண்டும். இஸ்லாமிய பார்வையில ஒருவன் மறைத்து கொள்ள வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. அது இஸ்லாம் கற்றுத்தந்த ஒழுக்க விழுமியங்கள். அதை பின்பற்றி வாழும் பொழுது அவனுக்கு பல வகையிலும் நன்மைகள் பதிவு செய்யப்படுகிறது. நிம்மதி, ராகத்து, சந்தோஷம், இதுவெல்லாம் அந்த ஒழுக்கங்களை பின்பற்றுவதால் கிடைக்கிறது. அதன் பட்டியல் மிக நீளமானது. இதை மறைத்து பழகு, அதை மறைத்து பழகு என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய கண்ணோட்டத்தின் பிரகாரம் நிறைய விஷயங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் சில விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நபிமொழிகள் மூலம் நாம் இப்பொழுது தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் தஆலா இது சம்பந்தப்பட்ட மறைக்க வேண்டிய செய்திகளை குர்ஆனிலும் பதிவு செய்திருக்கிறான் என்பதுதான் கவனிக்கத்தக்கது. அதில் முதலாவது, ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுடைய குறைகளை மறைத்து பழக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: மன் சத்தர முஸ்லிமன், ஒரு முஸ்லிமுடைய குறையை யாரு மறைக்கிறாரோ, சத்தரஹுல்லாஹு யௌமுல் கியாமா, கியாமத்தினால இவர் குறையை அல்லாஹ் மறைச்சிருவான். அல்லாஹ் மறுமை நாள்ல நம்ம குறைய மட்டும் மறைச்சிட்டா அதுக்கு அடையாளம் என்ன தெரியுங்களா? அவருக்கு சொர்க்கம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். சுருக்கமா சொன்னா அவ்வளவுதான். மறுமையில ரப்பு மறைக்கிறான்னு சொன்னா நாளைக்கு சொர்க்கம் கிடைக்க போகுது. சென்ற வாரம் நம்ம அது சம்பந்தப்பட்ட செய்திகள் நிறைய பார்த்தோமா இல்லையா? அன்பாளன் அல்லாஹ், அதற்கான அடையாளம் இதுவும் ஒன்று. ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைக்கிற பண்பு நமக்கு வேணும். யாரும் உலகத்துல தப்பு செய்யாத ஆளு சொல்லுங்க பாப்போம். யாரு குறையே இல்லாம நான் இஸ்லாமிய வாழ்க்கையை 100% வாழறேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? எவ்வளவு பெரிய ஆலிமும் சொல்ல முடியாது, எவ்வளவு பெரிய ஆபீதும் சொல்ல முடியாது, யாருமே சொல்ல முடியாது. நான் குறையே இல்லாம பாவமே செய்யாம ரொம்ப உச்சகட்டமாக நபிமார்களை போல வாழ்றேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. சஹாபாக்களே அப்படி சொல்லலையே. நபிமார்களை வேணும்னா சொல்லலாம். காரணம், அல்லாஹ்வுடைய நேரடி பார்வையில் எந்த பாவம் செய்ய முடியாத அளவிற்கு தடுக்கப்பட்டவர்கள் இறை தூதர்கள். அவங்க செய்யல, எந்த குறையும் கிடையாது, எந்த பாவமும் அவங்கள்ட்ட இல்லை. ஆனா சாமானியனிடத்தில் அப்படி ஒரு நிலை உண்டா? நிச்சயமாக கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்வார்கள்: மன் ரஆ அவ்ரத்தன், ஒரு மனுஷனுடைய குறைய ஒரு ஆளு மறைச்சா,
அந்த குறை வேணா இன்னாரு இப்படி பண்றாரு பரவாயில்ல நாம கண்டுகொள்ளாம போயிருவோம் அப்படின்னு மறைச்சா நாளைக்கு மறுமையில அல்லாஹ் நம்ம குறைய மறைப்போம். அது ஒண்ணு. நன்மை என்ன கிடைக்கும்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கான கமன் அஹ்யா மஊததன், உயிரோடு புதைக்கப்பட்ட பெண் குழந்தையை எவர் அதற்கு உயிர் தந்தாரோ அந்த நன்மையை அந்த மனிதரை போல இவர் சிறந்த மனிதராக ஆகிவிடுகிறார். அறியாமை காலத்துல அப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு. பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா உசுரோடு தூக்கிட்டு போய் கத்த கத்த குழியை தோண்டி புதைச்சிருவான். அப்படி ஒரு பழக்கம். இன்னைக்கு நாம டெக்னாலஜி வேணும்னா மாத்திக்கலாம். இன்னைக்கும் சில பேர் பொம்பளை பிள்ளை அப்படின்னு தெரிஞ்சா கருவுக்குள்ளே அழைக்கிறானே, கருவுக்குள்ளே அவன் அழிச்சிடறான். உலகத்துக்கு வர வேண்டாம் அப்படின்றான். அதுவும் இதுவும் ஒண்ணுதான். பாவத்துல பார்த்தா பொம்பளை பிள்ளைன்னா நஞ்சா தெரியுது, அதனால அதை கொல்ல பாக்குறான். அப்படி ஒரு ஆளு கொல்ல முயற்சி பண்ணி மற்றொரு மனிதர் அந்த குழந்தைய உசுறு போறதுக்கு முன்னாடி அந்த குழியிலிருந்து எடுத்து உயிர் கொடுத்தால் என்ன நன்மை அல்லாஹ் தருவானோ அந்த நன்மையை ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைத்தால் தரப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அஹமதிலும் அபூதாவுதிலும் இந்த நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அபூதாவுதுல இப்படி ஒரு நபி மொழி வரும். அதாவது உகபத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அவங்களுடைய எழுத்தர் ஒருத்தர் இருந்தார், ருகைன் அப்படின்னு அவருடைய பேர். அவர் வந்து சொல்றாரு தன்னுடைய முதலாளிட்ட, யார் உக்பா ரலியல்லாஹு அன்ஹுட்ட, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு ஆளு குடிகாரன் இருக்கான். அன்னைக்கு அரசு, இஸ்லாமிய அரசுட்ட குடிகாரன் அப்படின்னு தெரிஞ்சா போலீஸ் கைது பண்ணிடுவாங்க. கைது பண்ணி அவரை சிறையில் அடைப்பாங்க. 80 கசையடி கொடுப்பாங்க அல்லது 40 கசையடி கொடுப்பாங்கன்னு சட்டம் இருக்கு. இன்னைக்கும் சட்டம் தான், இன்னைக்கும் சட்டம் தான். ஆனா இன்னைக்கு இஸ்லாமிய அரசு உலகத்துல கிடையாதுல்ல. அரபு நாட்டுல கூட ஒயின் ஷாப் ஓப்பனா திறந்து விட்டுருக்கானே, அங்க அது வந்து முஸ்லீம் நாடு தான். இஸ்லாமிய அரசு இருக்கா? கிடையாது. முஸ்லீம் நாடுன்னு அரபு உலகத்தை சொல்லிக்கலாம். இஸ்லாமிய அரசு இருக்கிறாங்க கிடையாது. உலகத்திலேயே இன்னைக்கு இஸ்லாமிய அரசு கிடையாதுங்க. முழுமையான இஸ்லாமிய அரசு கிடையாது. அதாவது இஸ்லாமிய சட்டம் என்ன? குடிகாரன் தெரிஞ்சா போலீஸ் கைது பண்ணி அவனுக்கு சிறை தண்டனை கொடுப்பாங்க, அவனுக்கு ஜில்தடி கொடுப்பாங்க, நடைமுறை இருக்கிறதுனால இந்த துக்கை நேரா வந்து சொல்றாங்க தன்னுடைய ஓனர்கிட்ட, உக்பா ரலியல்லாஹு அன்ஹு, எங்க வீட்டுல பக்கத்துல வீட்டுல ஒரு ஆளு குடியாரா இருக்கான், அவனை கூப்பிட்டு நான் சொல்லி பார்த்துட்டேன், சாராயம் மது குடிக்கிறது ஹராமோ பாவோ விட்டுருன்னு சொல்லி பார்த்தேன். அவன் கேட்கிற மாதிரி தெரியல, சத்தம் இல்லாம யாருக்கும் தெரியாம அப்பப்ப ஊத்திக்கிறான். ஊத்துறது எனக்கு தெரியுது, இவன் சொல்லியும் கேட்க மாட்டான். நேரா இவனை பத்தி போலீஸ் போய் ரிப்போர்ட் பண்ண போறேன், புகார் கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே உக்பா ரலியல்லாஹு சொன்னாங்க, அப்படின்னா, ஏப்பா இத போய் பேச்சா பேசிக்கிட்டு இருக்க, விடுப்பா, அந்த ஆள் பண்ணா பட்டு போறான், சும்மா இரு. ஒரு முஸ்லிமை போய் கேவலப்படுத்துறதா? போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் சிறைச்சாலையில போய் அடி வாங்கி ஏப்பா விடுப்பா அப்படின்ட்டான். ஒரு முறை முடிஞ்சிச்சு. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு பிறகு இதே துக்கை நேரா வந்தாங்க உக்பா ரலியல்லாஹு அன்ஹு, நீங்க விடுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன், ஆனா அந்த ஆளு பழக்கத்தை விட மாட்டானே, அவன் மீண்டும் மீண்டும் பெத்து ஊத்திக்கிட்டே இருக்கானே, போதையிலே திர்றானே, இந்த முறை கன்ஃபார்மா போய் போலீஸ்ல புகார் கொடுக்க போறேன் அப்படின்னா. உடனே அப்பதான் உக்பா ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் கோபத்துல கடுகடுப்பா சொன்னாங்க, வைஹக், நாசமா போக, தஹும், அன்னைக்கே விட்டுருப்பான்னு அதை திரும்ப திரும்ப பிடிச்சுக்கிட்டே இருக்கிற, இப்பயும் சொல்றேன் தஹும், அதை விட்டுரு, லா தஃஅல், இந்த மாதிரி எல்லாம் போய் ரிப்போர்ட் பண்ணாத, அடுத்த வீட்டுக்காரனை பத்தியா ரிப்போர்ட் பண்ணாத, வலாக்கின் இல்ஹிம் வதஹத்ததுஹும், வேணும்னா அவனை கூப்பிட்டு அல்லாஹ் ரசூலுடைய விஷயத்தை, மார்க்கத்தினுடைய விஷயத்தை சொல்லி, இந்த மது குடிச்சா என்ன பிரச்சனை உலகத்துல, மறுமையில என்ன பிரச்சனை பயமுறுத்து, அவனுக்கு நசியத்து பண்ணு, நசியத்தின் மூலமாக பயமுறுத்து. ஆனா அவனை போய் நீ வந்து போலீஸ் ரிப்போர்ட், ஜெயிலு, அது இதுன்னு சொல்லி இதெல்லாம் என்னப்பா பழக்கம்? முஸ்லீமை பத்தி முஸ்லீமு குறை சொல்லாத, விட்டு அப்படின்னு சொன்னாங்க. உக்பா ரலியல்லாஹு அன்ஹு அபூதாவுதுல இந்த நபி மொழி பதிவு செய்யப்படும். அட இதை விட உச்சகட்டம் என்ன தெரியுங்களா? இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய முஅத்தா என்ற நூலில் இப்படி ஒரு செய்தி பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஹதீஸ் நூல்ல முதல்ல எதுக்கு தொகுக்கப்பட்டது? ஆரம்ப காலத்துல இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ்வுடைய முஅத்தா தான் ஆரம்ப காலத்துல தொகுக்கப்பட்ட நபிமொழி நூல். அந்த நூல்ல இப்படி ஒரு செய்தி வருது. ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு நேரா வந்தாங்க, யா ரசூலுல்லாஹ், இன்னாரு விபச்சாரம் பண்ணிவிட்டான், நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னான். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பெருசா கண்டுகொள்ளல. என்ன சொன்னாங்க அடுத்துன்னு கேட்டா, எப்ப ஹஸன், உன்னுடைய ஆடையால் அந்த பாவத்தை நீ மறைத்திருந்தால் இப்ப நீ ரிப்போர்ட் பண்றியே, அதை விட அதுதான் சிறந்தது தெரியுமா? அடுத்தவனை பத்தி நீ புகார் சொல்றதை விட அந்த பாவத்தை மறைச்சு பழகு,
அதை மறைத்து பழகு, அதுதான் நல்லது, அதுதான் உனக்கு சிறப்பை தரும் அப்படின்ட்டு பெருமானார் சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய செய்திகள் மார்க்கத்துல வருது. ஒரு மூமின் கிட்ட குறைய ஒரு மூமின் வெளிப்படுத்தக்கூடாது, மறைக்கணும், கண்டுகொள்ளக்கூடாது, அதை அவன் அல்லா வச்சு அவன் வச்சுன்னு போயிடும். முடிஞ்சு அவனுக்கு தனிப்பட்ட முறை நசீஹத் பண்ணணும். ஆனா இதுல ஒரு சட்டம் இருக்கு, என்ன தெரியுங்களா? பாவத்தை பகிரங்கமா செய்யறான்னு வைங்க, அவனை விடக்கூடாது, அவனை புகார் செய்யணும், அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும், அவனை கைது செய்யணும், அதெல்லாம் உண்டு. அட குடிகாரன், விபச்சாரம் பண்றவன், இந்த மாதிரி ஒருத்தர் ரகசியமா செய்யறான்னு வச்சுக்கோமே, ரகசியமா செய்யறத நாம பப்ளிக் ஆக கூடாது, அப்படிதான் இஸ்லாம் சொல்லுது. அவ்வளவுதான். எல்லா பாவத்தையும் மறைச்சிடலாமா அப்படின்னு கேட்டா அப்படி இல்ல. பிறருக்கு பாதிப்பை உண்டாக்குகிற பாவம், ஒருத்தன் கொள்ளக்காரங்க, ஒருத்தன் மோசடிக்காரன், ஒருத்தன் கொல்லா ஒன்று போய்க்கிருப்பைய, அவன் பாவத்தை மறைக்கிறது நல்லது இல்ல. அவனை பத்தி மக்கள்கிட்ட பப்ளிக்கா சொல்லணும், டேய் இவன்கிட்ட கொடுக்கல் வாங்கல் வைக்காத, அவன் மொடாம் பிடுங்கி உண்டுலான்னு ஆக்கிடுவான், உன்னோடதுல பூரா திருடிட்டு போயிடுவான், அவன் ஏமாத்துக்காரன், அவன்கிட்ட ஏமாந்துராத அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டா சொல்லணும். அதுல என்ன மாற்றுக்கிறது கிடையாது. அவனால் பிறர் பாதிக்கப்படும் பாவங்களை செய்தால் அல்லது பாவத்தை பகிரங்கமாக செய்தால் அவனை வெளி உலகத்துக்கு அடையாளம் காட்ட வேண்டும். ஆனால் ஒருவன் பாவத்தை யாருக்கும் பாதிப்பு இல்லாத வகையிலே ரகசியமாக செய்கிறான் என்றால் அவன் பாவத்தை வெளியே கொண்டு வரக்கூடாது, அந்த பாவத்தை கண்டுகொள்ளாம மறைச்சிட்டு போயிடணும். அப்படிங்கிறதா இஸ்லாம் மிக தெளிவாக நமக்கு போதிக்கிறது. அதே போல அடுத்து நம்ம வாழ்க்கையில சின்னது பெரியது எவ்வளவோ நல்ல அமல்களை செய்கிறோம் இல்லையா? தொழுகை, நோன்பு, தானம், தர்மம், குரான் திலாவத்து, திக்ரு, தஸ்பீஹாத்து, எவ்வளவோ நல்ல விஷயங்களை செய்யறோம், எக்கச்சக்கமா நாம செய்யறோம். ஆனா இந்த நல்லவங்களை மறைத்து பழக வேண்டும், பப்ளிக் பண்ணக்கூடாது. அதுதான் இங்க கவனிக்கப்பட வேண்டியது. எனக்காக, என் கபருக்காக, என் மறுமை வாழ்வுக்காக நான் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை அல்லாவுக்காக நான் செய்ய முடிவு பண்ணி செஞ்சா அது பிறர் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் மறைக்கணும். அதை வச்சு பப்ளிசிட்டி ஆக்கி அதுல நல்ல பேர் வாங்க நினைச்சா அவரால் அந்த நன்மையால் அவருக்கு எந்த பலனும் கிடைக்காமல் போய்விடும். இது எந்த அமலா இருந்தாலும் சரிதான், எப்படிப்பட்ட அமலா இருந்தாலும் சரிதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்வார்கள், ஸதகத்து ஸிர்ரி துத்ஃபிஉ கலபர் ரப்பி. சத்தம் இல்லாம யாருக்கும் தெரியாம ரகசியமாக தர்மம் செய்கிறோமா இல்லையா, அந்த தர்மம் இவன் மீது அல்லாவின் கோபம் விழாமல் அந்த கோபத்தை இல்லாமல் ஆக்கிவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய கோபத்தை ஊதி அணைக்கும் ஆற்றல் இவன் பகிரங்கமாக செய்யாமல் ரகசியமாக செய்யக்கூடிய தர்மத்திற்கு அந்த ஆற்றல் உண்டு. அப்ப எதை கொடுத்தாலும் சத்தம் இல்லாம யாருக்கும் தெரியாம அடுத்துட்டு சொல்லி காட்டிடாம இன்னாருக்கு இந்த நேரத்துல எவ்வளவு கொடுத்த தெரியுங்களா அப்படின்னு சொல்லிடக்கூடாது. நான் அல்லாவுக்காண்டி தானே கொடுத்தேன், அது 1 ரூபா கொடுத்தா என்ன, 1 கோடி கொடுத்தா என்ன, அல்லாவுக்காண்டி தந்தேன் அப்படிங்கிறத ரகசியமாவே வச்சுக்கிட்டோம்னா அந்த செயல் அல்லாவுக்கு பிடித்து போய் நம் மீது அல்லாவுடைய கோபம் ஏற்படும் நிலை வந்தால் கூட ஏற்படாமல் இந்த தர்மம் தடுக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். தப்ரானில நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப எந்த அமலா இருந்தாலும் ரகசியமாக செய்யறதுதான் அழகானதும் கூட. அதே போல வரலாற்று நூல்ல இப்படி ஒரு செய்தியை அஸ்ஸமாயி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செஞ்சு சொல்றாங்க. மதீனாவுல கொஞ்சம் ஏழைகள், ரொம்ப கஷ்டப்படுற ஏழைகள், கணவனை இழந்த ஒரு குறிப்பிட்ட வயசுக்குண்டான விதவைகள் வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது, பெருசா அவங்க வாழ்வாதாரம் அவங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. ஆனா பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு கேட்டா, ஏழை யாருன்னு பார்த்து, கஷ்டப்படுற விதவை யாருன்னு பார்த்து அந்த இடத்துல அந்த வீட்டினுடைய வாசல்ல அவங்களுக்கு தேவையான உணவு பொருள் நைட்டு வந்து உட்கார்ந்துரும். யாரு வைக்கிறான்னு தெரியாது. இரவாயிட்டா அன்னைக்கு ஒரு நாளைக்கு என்ன வேணும் அல்லது ஒரு வாரத்துக்கு என்ன வேணும் அதை கொண்டாந்து ஒருத்தர் வந்து வச்சுட்டு போயிடுவார். மக்களுக்கு யாருக்குமே தெரியாது. குறிப்பிட்ட ஏழைகள் வீட்டுல, விதவைகள் வீட்டுல மட்டும் அந்த வாழ்வாதாரம், அந்த உணவு வந்துகிட்டே இருக்குது. இரவுல வருது, யாருக்குமே தெரியல, விசாரிச்சு பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியல. அப்ப ஒரு நாள் ஒரு இரவு காலையில விழிச்சு வந்து பாக்குறாங்க, வீட்டு முன்னாடி ஒண்ணுமே இல்லை. எதிர்பார்த்து வந்த ஏழைகளுடைய அந்த ஏமாற்றம் ஆகி போனது. வெளியே வந்து பாக்குறாங்க, தினந்தோறும் இருந்துச்சுல, இன்னைக்கும் இருக்கும்லன்னு பாக்குறாங்க, வீட்டுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை. ஆச்சரியம், இது நாள் வரைக்கும் தினமும் வந்த அந்த உணவு, அந்த வாழ்வாதாரம் இப்ப இல்லையே அப்படிங்கிற பொழுது அன்னைக்கு பகலில் அறிவிப்பு செய்யப்படுகிறது. அதாவது ஜைனுல் ஆபிதீன் என்று வரலாற்றில் இறைநேசரை பார்த்தோமா இல்லையா? யாரு? ஹுசைன் ரலியல்லாஹுடைய மகனார் அலி இப்னு ஹுசைன். அவங்க அன்னைக்கு மௌத்தா போயிட்டாங்க. டிக்ளேர் பண்ணப்படுது மதீனாவுல.
ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வுடைய பேரனுடைய மகனார் ஹுசைன் ரலியல்லாஹு மௌத்தா போயிட்டாங்க அப்படின்னு அறிவிக்கப்படுது. அன்னைக்கு இரவு தான் வரல, அன்னைக்கு இரவு தான் அவங்களுக்கு மௌத்து. அப்ப மக்கள் ஓரளவு விளங்கி வச்சிருந்தாங்க. பிறகு அவங்க ஜனாசா குளிப்பாட்டுறாங்க. குளிப்பாட்டின மக்கள் சொல்றாங்க, அதாவது ஜெய்னுல் ஆபிதீன் ரஹிமஹுல்லாஹ்வுடைய அந்த தோள்கள் எல்லாம் மூட்டைகள் சுமந்த வடுக்கள் நாங்கள் பார்த்தோம். அப்பன்னா இந்த ஏழைகளுக்கு தேவையான கோதுமை மூட்டை, அதே போல பேரிச்சம்பழம், திராட்சை பழம், இது எல்லாம் மூட்டை மூட்டையா யாருக்குமே தெரியாம தன்னுடைய தோல்ல தூக்கி கொண்டு வந்து ஒவ்வொரு வீட்டுலயா வச்சுட்டு போற பழக்கம் யார்கிட்ட இருந்தது? ஜெய்னுல் ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்துல இருந்த அந்த நல்ல பழக்கம் அவங்க யார்கிட்டயுமே சொல்லல. ஆனா அவங்களுடைய ஜனாசா அந்த உடம்பு சொல்லி பிடிச்சு மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ நல்ல அமல் இது மாதிரி எதுவா இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் மறைத்து பழக வேண்டும். அது நற்பண்பு, அது இஸ்லாம் கற்றுத்தன்பு பண்பு. சுஃபியானு சௌரி ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரிய ஹதீசு துறை நிபுணர், மிகப்பெரிய சட்ட மேதை. இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் காலத்துல அறிவாற்றலில் இமாம் அபு ஹனீஃபா அவர்களுக்கு சமமாக வாழ்ந்தவர் சுஃபியானு சௌரி ரஹிமஹுல்லாஹ். அப்படிப்பட்ட மேதை. அவருக்கு பிடித்த பழக்கமே எந்த அமலை செஞ்சாலும் யாருக்குமே தெரியாம தான் செய்வாங்க. யாருமே அவங்களுடைய அமலை பார்க்கவே முடியாது. 5 வேளை தொழுகையை மட்டும் மக்கள் பார்க்கலாம் அவங்க தொழுகிறத, மற்ற எந்த அமலையும் பெரும்பாலும் யார்ட்டையும் காட்ட மாட்டாங்க. அவங்க நிறைய தொழுதுருக்காங்க, நிறைய தானம் பண்ணியிருக்காங்க, நிறைய நல்லறங்கள், நோன்பு, இழுக்கிறு, திலாவத்து நிறைய செஞ்சிருக்காங்க. யாருக்குமே கண்ணுக்கு தெரியாது. எப்பயுமே அதை தெரிய விடாத அளவுக்கு மறைச்சு வச்சுக்குவாங்க. அப்படி ஒரு பழக்கம் அவங்கள்ட்ட இருந்துச்சு. ஒரு நேரத்துல பள்ளிவாசலுக்கு வர்றாங்க, பகல் நேரத்துல வர்றாங்க. ஒருத்தர் வந்து தொழுதுகிட்டு இருக்காரு. அது தொழுகை நேரம் அல்ல, துஹரோ அசரோ மகரிபோ இந்த நேரங்கள் இல்லை. அவங்களுக்கு தெரியுது. ஒருத்தர் நஃபிலான தொழுகையை தொழுகிறாரு. அவர் தொழுக முடிச்ச பிறகு அவருக்காண்டி காத்திருந்து அவர்கிட்ட கூப்பிட்டு சொன்னாங்க, எப்பா நீ தொழுகிறது இப்ப நஃபிலான தொழுகை தானே, இந்த நஃபிலான தொழுகைய அல்லாவுக்கு மட்டும் தொழுது அல்லாஹ் மட்டும் பார்க்கிற மாதிரி வீட்டுல இல்ல நீ தொழுது இருக்கணும், எல்லாரும் பார்க்கிற மாதிரி பொது இடம்ங்கிற பள்ளிவாசல வந்து தொழுகிறிய, அதாவது வந்து எவ்வளவு தைரியம் உனக்கு இருக்கு, எவ்வளவு தைரியம் உனக்கு இருக்கும் அப்படின்னு ஒரு பெரிய குற்றமாக கருதுனாங்கன்னு வருது. அதாவது இன்னைக்கு நாம என்னடாண்டா இஷ்ராக்கு, அப்பா, துஹர், அது இது துஹா எல்லாத்தையும் எங்க தொழுகிறோம்? பெரும்பாலும் பள்ளிவாசல்ல தான் தொழுகிறோம். அட பேணுதலாக வாழ்றாங்களா இல்லையா? அவங்க பார்வையில ஃபர்ல தவிர எதையுமே பள்ளிவாசல தொழுகிறது குற்றம்னு சொல்றாங்க. ஃபர்து வந்து பள்ளிவாசல தான் தொழுகணும், அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா ஜமாத்தா தொழுது ஆகும் இல்லையா? ஃபர்லுக்காக தான் பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கு. ஒரு ஜும்மாவிலே இது சம்பந்தப்பட்ட செய்திகளை சொன்னோம். ஃபர்லை தவிர மற்ற எதற்கும் பள்ளிவாசல் கட்டப்படவில்லை. தொழுகை விஷயத்துல மற்ற எந்த தொழுகையும் அவ்வளவு சிறப்பு அல்ல. அவர்கள் வீடுகளில் தொழுவது. அதற்கு இமாம் சுஃபியானு சௌரி ரஹிமஹுல்லாஹ் சொல்லக்கூடிய காரணம், அதாவது இந்த நஃபிலான இபாதத்துக்கள் எல்லாம் உன் வீட்டுல வச்சுக்க. ஏங்க புகாரிலேயே இப்படி ஒரு ஹதீஸ் வருதுங்க, வீட்டில் தொழ வேண்டிய அதாவது சுன்னத்தான நஃபிலான தொழுகைகள் அப்படின்னு தனி பாடமே இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பரல தவிர மற்றதெல்லாம் வீட்டுல தொழுன்னு அர்த்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வழிகாட்டி இருக்கிறாங்க? ரசூலுல்லாஹ்வை பரல மட்டும்தான் பள்ளிவாசல தொழுக பார்க்க முடியும். பெரும்பாலும் எந்த நஃபில் வாஜிபு அது இது எதையும் தொழ மாட்டாங்க பள்ளியில. அதுவும் சொல்ல போனா வீடும் பள்ளிவாசல் உங்களுக்கு தூரமானு கேட்டா அதுவும் இல்லை. ஒரே ஒரு திரை தான் நடுவுல இருந்துச்சு. இந்த திரையை அப்படி நீக்கிற அது வீடு, இப்படி நீக்கிற இது பள்ளிவாசல். அப்படி இருந்தும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல தொழ மாட்டாங்க. ஒவ்வொருயான தொழுகைகளை நஃபிலான, மஸ்தூஹபான, மந்தூபான எதையும் செய்ய மாட்டாங்க, தொழ மாட்டாங்க. வீட்டுல போய் தான் தொழுவாங்க அப்படின்னு வருதா இல்லையா? அதைத்தான் சுஃபியானு சௌரி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, நீ நஃபிலான தொழுகை பள்ளிவாசல தொழுகிறிய உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ இந்த மாதிரி பர்லை தாண்டி பிற தொழுகைகளை மனிதன் முடிந்த வரை மறைத்து பழக வேண்டும். காரணம், இந்த மாதிரி இபாதத்துல மறைச்சா என்ன தெரியுங்க லாபம் கிடைக்கும் நமக்கு? அதுல முகஸ்துதி வராம பாதுகாக்கப்படுவோம். முகஸ்துதி வராது. அல்லாஹ் ஷைத்தான் நம்முடைய அமலை நம்மளிடத்தில் பெருமையாக காட்டி பிறர் பார்வையில கொண்டு போய் சேர்க்க மாட்டான்னு அர்த்தம். சட்டம் இல்லாம யோசனை பண்ணுங்களேன். வீட்டுல நம்ம வீட்டுல நாம தனியா தொழுதா எந்த பெரிய மன ஒரு இதுவும் வராது. எதுவுமே மனசுக்கு வந்து அதாவது நம்மள பெரிய ஆளுங்கிற மாதிரியோ அதுவோ இதுவோ எதுவுமே பெரும்பாலும் வராது. ஆனா பள்ளியில தொழுதா வருது. வரலேன்னு யாரும் சொல்ல முடியுமா? உண்டா? சொல்லுங்க பார்ப்போம். நாம யாரு கவனிக்கிறாங்க? நம்ம நீண்ட நேரம் தொழுகணும், ருக்கு கரெக்டா செய்யணும், சுஜூத் கரெக்டா செய்யணும். இல்லாட்டி பக்கத்துல இருக்க பாய் கூப்பிடு, என்ன பாய் சுஜூத் சரியில்லை, என்ன பாய் ருக்கு சுஜூத் சரியில்லை அப்படின்னு குறை சொல்லிடுவாரு. அதுவும் சொல்ல போனா உண்மை யதார்த்தம் அதுதான்.
இந்த பக்கத்துல ஆலிம்சா உட்காந்துட்டா போதும், அல்லாஹு அக்பர். அவர் தொழுகிறதா, ஐயோ நம்ம ஏதாவது தப்பா தொழுது இந்த ஆளு 10 பேருக்கு முன்னாடி சொல்லிடுவான், ஏன் ஜும்மாவிலே இருந்தாலும் சொன்னாலும் சொல்லிடுவான், கரெக்டா தொழுகிற ஆள் பாக்குற மாதிரி என்ன வருதா இல்லையா? சில பேர் அப்படியே சொல்லவும் செஞ்சாங்களா இல்லையா? அப்ப இதெல்லாம் ஏன்? அதனாலதான் சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி சொல்ற வார்த்தை, பள்ளிவாசலை விட்டுட்டு வீட்டுல போய் தொழுது, இபாதத்தை மறைச்சு பழகு. எந்த இபாதத்தா இருந்தாலும், நோன்பா இருந்தாலும், தொழுகையா இருந்தாலும், தான் தர்மமா இருந்தாலும், குர்ஆன் திலாவத்தா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் சரி, முடிஞ்ச வரைக்கும் உனக்கு எவ்வளவு மறைக்க முடியுமோ மறைச்சிட்டா அது உனக்கு சிறப்பு அப்படிங்கிறத நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப நல்லறங்களை பப்ளிக்காக சொல்லக்கூடாது. என்னைக்கோ ஒரு நாள் செஞ்சிருப்போம், அதை போய் இந்தாரு, அதாவது இப்லீஸ் இருக்கானே பெரிய கில்லாடிங்க, நல்லறத்தை சத்தமில்லாம தான் செஞ்சிருப்பாரு, என்னைக்கே செஞ்சு முடிச்சிருப்பாரு. ஆனா ஷைத்தான் ஓயறது இல்ல. எப்படி? சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, யாரேன்னு ரகசியமா செய்யற இபாதத்தை, அது ரகசியமா செஞ்சதுக்கு தனி நன்மை, பல பேர் பாக்குற மாதிரி செஞ்சா நன்மை கொஞ்சம் கம்மி தான். ஷைத்தான் என்ன செய்வானா, இவர் ரகசியமா பண்ணியிருக்காரு, இவர் வாயில இருந்து அந்த வார்த்தை வெளியே அது பப்ளிக்கா செஞ்ச அளவுக்கு நன்மையை குறைக்கணுங்கிற முடிவு பண்ணி நம்ம கோபத்தை, நம்ம ஆத்திரத்தை, நம்ம வேகத்தை எல்லாத்தையும் தூண்டி விடுவான். தூண்டி விட்டது விளைவு என்ன ஆகும்? அன்னைக்கு நான் தோணுதேன், அன்னைக்கு நோம்பு வச்சேன், அன்னைக்கு தர்மம் கொடுத்தேன், அவருக்கு நான் தான் செஞ்சேன் என்று சொல்லாதவரு சொல்ல வச்சிருவான். சொல்ல வச்சா என்ன அர்த்தம்? அன்னைக்கு கிடைக்கிற நன்மையில தரஜா குறைஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இததான் அவன் இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். நம்மளை அறியாம கூட அந்த வார்த்தையில விட்டுறோமா இல்லையா? அப்ப இதன் மீது நமக்கு அதிகப்படியான கவனம் தேவை. எந்த இபாதத்து செஞ்சாலும் சரி, முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் தெரியாம மறைத்து பழக வேண்டும். அடுத்து இஸ்லாம் சொல்லும், சில ரகசியங்களை மறைத்து பழகுங்கள். கணவன் மனைவிக்கு மத்தியில, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில, நண்பர்களுக்கு மத்தியில, பார்ட்னர் தொழில் பார்ட்னர்களுக்கு மத்தியில எவ்வளவோ கொடுக்கல் வாங்கல, அதுல இதுல ரகசியம் இருக்கா இல்லையா? இந்த ரகசியத்தை மறைக்கணுமா இல்லையா? ரகசியம்னு சொல்லி ஒரு வார்த்தை நம்மள்ட்ட ஒருத்தர் சொன்னா, மௌத்தா போற வரைக்கும் நம்மளால வெளியே வரக்கூடாது. அது இறை தூதர்களின் பண்பு, நபி தோழர்களின் பண்பு. இந்த பண்பு நம்மளிடம் வராத வரை நம்ம இடத்தில் கயிறு வரவே வராது, நன்மை வரவே வராது. எந்த விஷயமா ரகசியம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அது ரகசியமா தான் இருக்கணும், பப்ளிக்கா பண்ணிடக்கூடாது. இன்னைக்கு சில பேரு ரகசியம் சொன்ன உடனே தான் சொல்லுவான், இன்னார் என்ற எது யார்ட்டையும் சொல்லாதேன்னு சொன்னாரு, ஓட்ட மட்டும் சொல்றேன். அவன் போய் அப்படியே சொல்லி அவற்றையே திரும்ப வந்துடும் இல்லையா? அவற்றையே திரும்ப வந்துடும். இது அசிங்கமான முடைநாற்றம் எடுக்கும் பழக்கம். இந்த ரகசியம் சொல்லிட்டு வெளிவரவே கூடாது. ஹுதைபா ரலியல்லாஹு தஆலா அவர்தான் சாஹிபு சிர், அவருக்கு பேரே அதுதான். ரசூலுல்லாஹ்வுடைய ரகசியங்களை பாதுகாப்பவர் அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு 1,00,000 சொச்சம் சஹாபாக்கள் தோழர்களாக இருந்தாலும் கூட ஹுதைபாவை தானே தேர்ந்தெடுத்தாங்க. ஹுதைபாவை பிடிச்சு தனக்கு உண்டான சில ரகசியங்களை ரசூலுல்லாஹ் தான் சொல்லுவாங்க. அதுல ஒண்ணு என்னன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு சஹாபாக்களை போல சில முனாஃபிகீன்கள் அமருவார்கள். அவர்கள் மூமின்களாக முஸ்லிம்களாக இருக்க மாட்டார்கள். வெறுமனே கலிமாவை நாக்களை மட்டும் சொல்லி இருப்பான், ஆனா இஸ்லாத்துக்கு எதிராக வேலை செய்வான், ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக வேலை செய்வான், இஸ்லாத்தை அழிப்பதுக்கு திட்டம் தீட்டுவான். ஆனா முஸ்லிம் சபையில இருந்து உட்கார்ந்து இருப்பான். அவருக்கு பேரு நயவஞ்சகன், முனாஃபிக்னு சொல்லப்படும். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும், இவன் எல்லாம் நமக்கு எதிரானவன், நம்மள மாதிரி வேடம் போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தெரியும். ரசூலுல்லாஹ் ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு சொன்னாங்க, இன்னார் எல்லாம் முனாஃபிக் ஹுதைபா, அவன் எல்லாம் முஸ்லிமுன்னு நம்பிராத, அவன் எல்லாம் மூமின்னு நம்பிராத, அப்படி ஒரு நீண்ட பட்டியலையே தந்திருந்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹுதைபாட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஹுதைபா நான் இன்னார முனாஃபிக்னு சொல்றேன், நீ யார்கிட்டையும் சொல்லிடக்கூடாது, நீ யார்கிட்டையும் சொல்லிடக்கூடாது, நீ உனக்கு தெரியறதுக்காக நான் ஒரு செய்தியை சொல்லி தரேன் அப்படின்னா. அப்படி நீண்ட ஒரு பட்டியல் இருந்துச்சா இல்லையா? ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு அல்லாஹு அக்பர், உமர் ரலியல்லாஹு அப்பப்போ போவாங்களாம் ஹுதைபா ரலியல்லாஹு போய், ஹுதைபா ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல முனாஃபிக்குடைய பட்டியல், அந்த பட்டியல என் பேர் இருக்கா? அப்பப்ப கேட்பாங்களாம், என் பேர் இருக்கா? இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? அதான் ரசூலுல்லாஹ்ட்ட ரகசியமான உடன்படிக்கை. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய உடன்படிக்கை வெளியே சொல்ல முடியாதனால ஹுதைபா ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு கூட சொல்ல மாட்டாங்களாம், நீங்க அதுல இருக்கீங்களா இல்லைங்களான்னு சொல்ல மாட்டாங்களாம். சரி, யாராவது ஒரு ஆள் மதீனால மௌத்தா போயிட்டாருங்க, அவர் முனாஃபிக்கா அவர் முஸ்லிமா எப்படி தெரிஞ்சுக்கிறது? முனாஃபிக்கு தொழக்கூடாதா இல்லையா? காஃபிர் பேருக்கு தொழலாமா பின்னாடி தொழக்கூடாது, முஸ்லிமுக்கு தொழணும். அப்ப உமர் ரலியல்லாஹு ஒரு தந்தத்தை கையாண்டாங்களாம், மதீனாவுல யாராவது மௌத்தா போனா இந்த ஹுதைபா ரலியல்லாஹு தொழ போறாரான்னு பாரு, ஜனாசா தொழுக, அவரு தொழ போனாருன்னா செத்து போனவர் முஸ்லிம்னு அர்த்தம், நானும் தொழ போவேன்.
யாரேனும் ஜனாசா தொழுகைக்கு ஹுதைபா மதீனாவுல இருந்து வரலேன்னு சொன்னா அவன் முனாஃபிக்கு, அப்ப நான் தொலைப்ப மாட்டேன். அந்த அளவுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அந்த ரகசியத்தை பேணுறது அவ்வளவு உச்சகட்டமா இருந்தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம் வந்துச்சு. குறிப்பிட்ட நபர்களை குறிப்பிட்ட ஊர்களுக்கு அதிகாரிகளாக நியமிச்சாங்க. நீ யமனுக்கு போ, நீ ஷாமுக்கு போ, அங்க போய் அதிகாரியா போ, அங்கங்க நியமிச்சாங்க. நியமிக்கும் பொழுது ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு கேட்டாங்களா, எப்பா ஹுதைபா, நான் இவ்வளவு பேர்த்த அதிகாரியாக வெளிநாடுகளுக்கு எல்லாம் அனுப்புறேனே, நான் அதிகாரியாக நியமிச்சதுல எவனாவது முனாஃபிக் இருக்கிறானா அப்படின்னு கேட்டாங்க. எவனாவது இருக்கிறானான்னு பொதுவா கேட்டாங்க. அப்ப சொன்னாங்களா ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு, ஆமா ஆமா, நீங்க அதிகாரியை நியமிச்சீங்கல்ல, அதுல ஒரு ஆளு இருக்கிறார், அவர் முனாஃபிக் தான், பேரை கேட்டாதீங்க சொல்ல மாட்டேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பேரை கேட்டாதீங்க சொல்ல மாட்டேன், அதெல்லாம் சொல்ல முடியாது. நீங்க பொதுவா இருக்கீங்களான்னு கேட்டீங்க, நான் இல்லைன்னு பொய் சொல்லக்கூடாது, இருக்காருன்னு சொல்லிட்டேன். உங்க கேள்விக்கு பதில் வந்துருச்சு, அடையாளம் கேட்டீங்கன்னா சொல்ல முடியாது, பேரை கேட்டீங்கன்னா சொல்ல முடியாது அப்படின்னுட்டாங்க. பிறகு ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு உள்ளத்தில் இந்த ஆற்றலை தந்திருந்தான். காலப்போக்கில் நான் யார் முனாஃபிக் என்று தெரிந்து வைத்திருந்தோனோ அவனை உமர் ரலியல்லாஹு அன்ஹு பதவி நீக்கம் செய்து விட்டார்கள், அதிகாரத்திலிருந்து தூக்கி போட்டுட்டாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு முனாஃபிக்கை கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றலை ரப்பு தந்திருந்தான் என்பதை எனக்கு வெளிச்சமானது என்பதாக ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க. இந்த சொல்ல வர செய்தி என்னன்னு கேட்டா, ரகசியம்னு சொல்லிட்டா அந்த ரகசியத்தை மௌத்து வரைக்கும் வெளியே விடக்கூடாது. வாய் உங்கள்கிட்ட மட்டும் சொல்றேன் அப்படின்னு சொல்லவே கூடாது அடுத்த ஆள்கிட்ட. இது அது சின்னதா இருந்தாலும் சரி, பெரியதா இருந்தாலும் சரி, மறைத்து பழக வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லக்கூடியதுல ரகசியமும் ஒன்றாக வந்துவிடும். ஆனா இன்னைக்கு யதார்த்தம் என்ன தெரியுங்களா, சில இயக்கவாதிகள் நிலையை கொஞ்சம் உத்து பாருங்க. ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி கூட வாட்ஸ்அப்ல சில ஆடியோ சில வீடியோ அப்படியே வருது. அதாவது எங்கள் இயக்கத்தின் தலைவர் 1995 அவர் இயக்கத்தின் தலைவராக இருந்த பொழுது இவர் இவ்வளவு காசு பணங்களை பொது காசு பணங்களை கொள்ளையடித்தார். அதாவது அனாதைகளுக்காக நாங்கள் எல்லாம் சேர்த்ததை எங்கள் சம்மதத்தோடு திருடி கொண்டார். சில பெண்களை தவறான முறையில விபச்சாரத்துக்கு உட்படுத்தினார், சில இளைஞர்களை வழிகெடுத்தார் அப்படின்னு யாரு சொல்றா? அவரோட அன்னைக்கு கூட்டா இருந்தவன் இன்னைக்கு அவற்றிலிருந்து பிரிஞ்சு வந்தவனே சொல்றான். ஏன்னா இது எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க? ஏன் இயக்கவாதிகளா? அதாவது காசு பணத்தை கொள்ளையடிப்பது, விபச்சாரம் செய்வது, இளைஞர்களை தப்பான முறையில வழி நடத்துவது, இது எல்லாம் ஒரு காலத்தில் நீங்கள் கூட்டாக இருந்து செய்து முடித்து விட்டு உங்களில் ஒருவருக்கொருவர் சண்டை சச்சரவு வந்த பிறகு நீ வீடியோ எடுத்து போடுறீங்க, அவனை போக சொல்றீங்க, அவனை விட நீ மட்டமானவனா இல்லையா? ஒரு காலத்தில் செய்த கூட்டாக செய்த ரகசியங்களை எல்லாம் இன்று பட்டவர்த்தமாக கொண்டு வந்து நீ உன்னை நியாயவானாக சொல்கிறாயே, நீனும் அயோக்கியன், அந்த பாவத்தை செய்தானே அவனும் அயோக்கியன் தான், அவனும் அயோக்கியன் தான். இதைதான் யதார்த்தமாக பார்க்க வேண்டும். இது போல இயக்கவாதிகள் பெரும்பாலும் ஒன்றா இருக்கும் முறை கூட்டாக கொள்ளையடிப்பது, அவர்கள் பிரிந்த பிறகு இவன் அவனை காட்டி கொடுப்பது, அவன் இவனை காட்டி கொடுப்பது, அவர்களுக்கு மத்தியில் எந்த ரகசியத்தை பேணும் நல்ல பண்பு இருக்கவே இருக்காது. இது மோசமான பழக்கம், அது அருவருப்பான பழக்கம் என்பதாக மார்க்கும் சொன்னாலும் கூட அவர்கள் துவேஷ எண்ணத்தோடு தான் வாழ்வார்களே தவிர அதிலிருந்து அவர்கள் விடுபடவே மாட்டார்கள். இன்னும் சில பேரும் உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், முஸ்லிம்களை இப்படி ஒரு நபி மொழி பதிவு செய்யப்பட்டது. அதாவது குல்லு உம்மத்தி முஆஃபன், என்னுடைய சமுதாயத்துல எல்லாரும் பாவங்கள் மன்னிக்கப்படுவார்கள், இல்லல் முஜாஹிரீன, பாவங்களை பகிரங்கப்படுத்துபவர்களை தவிர. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பொதுவா சொல்லிட்டான், எல்லார் பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான். யார மன்னிக்க மாட்டான்? செஞ்ச பாவத்தை அவனே பகிரங்கப்படுத்தினானா இல்லையா, அவன் பார்த்து அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அடுத்த ரசூலுல்லாஹ் விளங்குற மாதிரி அந்த வார்த்தையில பின்னாடி சொல்றாங்க, ஒரு மனிதன் இரவிலே யாரும் அறியாதவாறு சில பாவங்களை, பெரும்பாவம் சிறு பாவங்களை செய்து முடித்தான். அல்லாஹ் தஆலா அந்த பாவங்களை பகலில் வெளியே கொண்டு வராமல் அவனே அல்லாஹ்வே மறைத்தான். இவன் அப்படி இருக்காமல் நான் இரவிலே இந்த பாவத்தை செய்தேன் என்று பகலில் மக்களுக்கு மத்தியில் பட்டவர்த்தமாக சொல்லுகிறானே, நான் மறைத்த பாவத்தை கூட இவன் வெளியே கொண்டு வருகிறான், அதனால் இவன் பாவத்தை மன்னிக்க முடியாது. அப்போ இன்னைக்கு நாம சில பேர் எப்படி, அதாவது தொழுக வணக்கம் இல்லாம இருந்திருப்போம், அல்லது வேறு வகையான குணமனங்கள்ல இருந்திருப்போம். அந்த தொழுக வணக்கம் எல்லாம் வந்த பிறகு ஏதேனும் பேச்சு வரும் பொழுது விடுங்க, அதாவது நாம் பார்க்காத சேட்டைகளா, நாம் பார்க்காத படங்களா, நான் பார்க்காத நான் அனுபவிக்காத பெண்களா, நான் குடிக்காத மது வகைகளா, நான் சுற்றாத ஊர்களா,
நான் சூதாடாத சூதாட்டங்களா, நான் வீண் விரயமாக செலவழிக்காத காசு பணங்களா அப்படின்னு கடந்த காலத்து பாவத்தை பப்ளிக்கா பேசுறானே, இவன் எப்படி உண்மையாக இவன் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குன்னு சொல்ல முடியும்? சில பேர் அப்படித்தானே சொல்றோம். நான் எவ்வளவு காசு பணம் சம்பாதிச்சேன் சார், எவ்வளவு தெரியுமா நான் செலவு பண்ணியிருக்கிறேன், இதை பாவம்னே தெரியாம சொல்லிக்கிட்டு இருக்காரு. காசு பணம் சம்பாரிச்சு தப்பான முறையில் செலவழிச்சு அது பாவம், திருந்திரு, யாத்தையும் சொல்லாத, யாத்தையும் பெருமையா பேசாத. சில நேரங்கள்ல சில பேர் சொல்லுவாங்க, அதாவது சிகரெட் குடிக்கிறத விட்டதுக்கு பிறகு ஒரு காலத்துல நான் தொடர் ஸ்மோக்கிங் பண்ணிக்கிட்டே இருப்பேன் தெரியுமா, இதெல்லாம் பெருமையா நீ சொல்றது? குடிகாரனோ சிகரெட் குடிக்கிறதை விட்டதெல்லாம் பெருமையாக வெளியே கொண்டு வருதுன்னா பெருமையான காரியமா? அது அருவருப்பாக தெரியலையா? ஒரு காலத்தை செஞ்ச பாவம் அது அப்படியே போகட்டுமே, அல்லாஹ் மறைச்சிட்டானா இல்லையா, நீயே வெளியே கொண்டு வர பாக்குற, அதை விட்டுறணுமா இல்லையா? அததான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, செய்த பாவங்களை அல்லாஹ்வே மறைத்த பிறகு நீ பகிரங்கப்படுத்தாதே, அதையும் நீ மறைச்சு பழகு, அதையும் நீ விட்டுரு, அதையும் நீ கண்டுகொள்ளாம போயிரு அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்களே. அப்ப இது நமக்கு சிந்தனைக்கு வரணுமா இல்லையா? அதே போலத்தான் நமக்கு வரக்கூடிய நோயின் நோக்காடுகளை மறைத்து பழக வேண்டும். எந்த நோய் வந்தாலும் சரி, எந்த விபத்து ஏற்பட்டாலும் சரி, எவ்வளவு நமக்கு உடல் உபாதைகள் வந்தாலும் சரி, முடிஞ்ச வரைக்கும் அந்த நோயின் நோக்காடுகளை மறைக்கணும். காரணம், நோய் நோக்காடு யாருக்கு தந்தது? அல்லாஹ் தானே தந்தான். விபத்து யாரால் ஏற்பட்டது? அல்லாஹுவால் தானே. நம்ம உடல்ல ஏதேனும் பிரச்சனை வந்துச்சு, அல்லாஹ் கொடுத்ததானே. அல்லாஹ் கொடுத்ததுன்னு சொல்லி மறைச்சிட்டோம்னா அல்லாவே அதை இல்லாம ஆக்கிடுவானே காலப்போக்கில். இப்படி ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. வந்து சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய நண்பர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல அல்லாஹ் சலாம் சொன்னான் என்பதை சொல்லிவிடுங்கள். அல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு சலாம் சொல்லி விட்டுருக்கான், அதை சொல்லிருங்க. அதே மாதிரி உங்களுடைய நண்பர் அபூபக்கர் விஷயத்துல அல்லாஹ் தஆலா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான்னு சொல்லிடுங்க. சரி, நான் சொல்லிடுறேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போயாச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. அபூபக்கர், அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்லி விட்டுருக்கான், உங்க விஷயத்துல அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்படுறானாமே, அப்படி என்னப்பா நல்ல முறை செஞ்சேன்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் ஒரு பெரிய நல்ல முறை ஒண்ணு செஞ்ச மாதிரி தெரியல, ஒரே ஒரு ரகசியம் இருக்கு, இதை நான் உங்கள்கிட்ட கூட சொல்லல, ஒன்னே ஒண்ணு இருக்கு. என்னன்னு கேட்டா, எனக்கு கிட்டத்தட்ட பல்லு வலி 7 வருஷமா இருக்குது. பல்லு வலி 7 வருஷமா இருக்கு. அந்த பல்லு வலி பற்றி நான் யாரிடத்திலும் முறையிட்டது கிடையாது. பல்லு வலிக்குது, மருத்துவம் என்ன, மாத்திரை என்ன, அதுவா இதுவா, யார்ட்டையும் சொன்னதில்லை. பல்லு வலியை தாங்கிக்கிட்டே பொறுமையோடு 7 வருஷம் இருக்கிறேன் நான். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன அபூபக்கர், உங்களோட நாம எல்லா நேரமும் இருக்கிறோம், உங்களுக்கு பல்லு வலிங்கிறத எல்லாத்தையும் சொல்றோம், நீங்க இதை என்கிட்ட சொல்லலையேன்னு கேட்டாங்க. இதை என்கிட்ட சொல்லலையேன்னு கேட்டாங்க. அப்போ அபூபக்கர் சொன்னாங்களா, ஒரு நேசன் தந்ததை மற்றொரு நேசனிடத்தில் முறையிட முடியுமா? என் நேசன் அல்லாஹ் தந்த உபாதையை என் நேசன் உங்களிடத்தில் அல்லாஹ் இப்படி எனக்கு தந்துட்டானேன்னு சொல்ல முடியுமா? அப்ப அல்லாஹ்வை குறை சொன்ன மாதிரி ஆயிருமா இல்லையா? யா ரசூலுல்லாஹ், அதனாலதான் நான் உங்ககிட்ட கூட சொல்லலேன்டாங்க. அப்பதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது ஒண்ணுதான்ப்பா, இந்த ஒரே ஒரு நல்ல பழக்கம் மட்டும் இருந்ததுனாலதான் அல்லாஹ்வே உனக்கு சலாம் சொல்றான், அல்லாஹ்வே இந்த விஷயத்தை சந்தோஷம் அடைகிறான் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படின்னு பார்த்தா நோயின் நோக்காடு எல்லாத்துக்கும் வரும். தலைவலி, காய்ச்சல், அது இது, விபத்து, கைகால் முறிவு, சில நேரங்கள்ல பெரும் பிரச்சனை, நோயின் நோக்காடு, சுகர், பிபி, என்னென்னமோ இருக்கா இல்லையா நோய். இந்த நோய் நோக்காடு எல்லாம் வரத்தான் செய்யும். அல்லாஹ் தர்றான் அப்படிங்கிற பொழுது அல்லாஹ்விடத்திலேயே துஆவாக கேட்போம். அதுக்காக வேண்டி மறைக்கணுங்கிறதுக்காக டாக்டர்கிட்ட போய் தான் மறைக்கணும்னு சொல்ல வரல. மார்க்கு அதையெல்லாம் தப்புன்னு சொல்லல. வலிய போய் யார்ட்டையும் சொல்லக்கூடாது. என்னங்க இப்படி சொன்னீங்க, 2 நாளா காய்ச்சல் வாய் தாங்க முடியல. அவர் கேட்டாரா, என்ன சொனக்குன்னு கேட்டா, கொஞ்சம் டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடலாமே, என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க, இல்ல நான் அந்த மாத்திரை தொடர்ந்து எடுக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாதா? சில பேர் வாலண்டியரா போய் சொல்றது, எனக்கு சுகர் 10 வருஷம் ஆச்சுங்க, அதுக்காண்டி இவ்வளவு மாத்திரை இவ்வளவு மருந்து தானா போய் சொல்றது. எப்போ உங்களுக்கு சுகர் வந்தது அவர் கேட்டாரா? உங்களுக்கு பிபி உள்ளது அவர் கேட்டாரா? உங்களுக்கு கேன்சர் இருக்கிறது அவர் கேட்டாரா? இது எல்லாம் தானா போய் சொல்றது. ஏன் எய்ட்ஸ் வந்ததை போய் சொல்லுங்களேன் பார்ப்போம். யாரா சொல்றதானா? எய்ட்ஸ் நோயாளி எனக்கு எய்ட்ஸ் இருக்கு எவனும் சொல்ல மாட்டான் இல்லையா? அது சட்டம் இல்லாம மூடி மறைக்கிறான். கேட்டா அது அருவருப்பு, அசிங்கம், தப்பு. ஆனா அதே மாதிரிதாங்க எல்லாருடைய அந்த நோய் நோக்காடையும் மறைக்கிறோம்னு மார்க்கம் சொல்லுது. அல்லாஹ் கொடுத்ததை மறைச்சிரு, முடிஞ்ச வரைக்கும் மருத்துவம் எடு, டாக்டர்கிட்ட போய் உள்ளதை சொல்லணும். டாக்டர் சொல்லணும் மருந்து மாத்திரை கிடையாதா இல்லையா? சில பேர் சொல்லுவோமா இல்லையா? அதாவது டாக்டர்கிட்டையும் வக்கீல்கிட்டையும் உள்ளதை சொல்லிடு, மறைக்காத. ஆனா இன்னைக்கு நம்ம அப்படி சொன்னனாலே என்னமோ சில பேரு, இந்த நோய் டாக்டர், இந்த விபத்து வந்துருச்சு டாக்டர்,
எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல சொல்லிடுவாரு, சோழியே முடிச்சிருவான். சோழியவே முடிச்சிருவான். 50,000 செலவுக்கு 2 லட்சம் ரூபாய் தீட்டிடுறான். அவர்தான் எவ்வளவு வேண்டாம் செலவழிச்சாலும் பரவாயில்லன்றாரு இல்லையா? அப்ப இந்த மனநிலை வரக்கூடாது. என்ன நோயோ அந்த நோயை மருத்துவத்தை சொல்லலாம். அல்லது நமக்கு அவசிய மருத்துவம் செய்யக்கூடிய மனைவி, நம்முடைய தாய், நம்முடைய தகப்பன், நம்மளுக்கு நெருக்கமான ஆளு, அவங்ககிட்ட சொல்றத பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா நம்மளால வலிய போய் பாக்குறாள், செய்கிறாள், நிக்கிறாள், பேசுறாள், 3ஆம் மனுஷன் 4ஆம் மனுஷன் எல்லாத்துக்கும் போய் ஒரே பிரச்சனையை புலம்புன்னு புலம்புனா இது கலாக்கதிரை இவன் பொருந்தி கொள்ளவில்லை என்று அர்த்தம். அதனாலதான் நோய் வந்தா மறைக்கணும்னு சொல்றது. ஏதேனும் நம்ம உடம்புல பிரச்சனை வந்தா மறைச்சிரு, முடிஞ்ச வரைக்கும் யார்ட்டையும் சொல்லாத, அல்லாட்ட முறையிடு, அல்லாட்ட அழுதுகிட்டு தொழுதுகிட்டு இருந்தா போதும் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் காரணம் அதுதான். அடுத்து அல்லாஹ் குர்ஆனில் இப்படி பதிவு செய்திருக்கிறார், அதாவது கனவுகளை மறைத்து பழக வேண்டும். கனவுங்கிறது சாதாரணமானது கிடையாதுங்க. கனவை பத்தியே இன்ஷா அல்லாஹ் ஒரு வாரம் ஜும்மா பேசுறேன், அவ்வளவு செய்தி உண்டு. கனவுங்கிறது சாதாரணமானது அல்ல. நாளைக்கு வர இருக்கக்கூடிய பிரச்சனை அல்லாஹ் கனவுல காட்டுவான். நாளைக்கு வர இருக்கிற சந்தோஷத்தை, அந்தஸ்தை, உயர்வை அல்லாஹ் கனவுல காட்டுவான். இது ரெண்டும் கனவுல வரும். இந்த ரெண்டையும் பகுத்து பார்க்க அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப முடிஞ்ச வரைக்கும் கனவை மறைக்கணும். அதாவது சூரா யூசுப்ல இப்படி ஒரு வரலாற்று செய்தி உண்டு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சின்ன வயசு பிள்ளை, அவங்க ஒரு கனவு கண்டாங்க. அந்த கனவை போய் அத்தை சொன்னாங்க. அப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வார்த்தை சொன்னாங்க, யா புனைய, என் அருமை மகனே, லா தக்குசுஸ் ருய்யாக, இந்த கனவை பத்தி நீ யார்ட்டையும் சொல்லாத, அலா இஹ்வதிக, உன்னுடைய உடன் பிறந்தவர்களிடத்தில் கூட சொல்லாத, கைதான், இந்த கனவு உன்னுடைய உயர்வை காட்டுகிறது. உன் உடன் பிறந்தவர்கள் கூட பொறாமைப்பட்டு உனக்கு ஏதேனும் எதிராக சதி செய்து விடுவார்கள் அப்படின்னு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் குர்ஆன்ல ஏன் பதிவு செய்யணும்? அப்போ கனவுகள் உயர்வுக்காக காட்டப்படும். அதை எல்லாத்தையும் போய் சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா அந்த கனவின் விளக்கம், அந்த உயர்வு அவருக்கு தெரிஞ்சா, அவர் தப்பான மனிதராக இருந்தா நம்ம உயர்வை தடுத்துருவாரா இல்லையா? அது ஏதேனும் குந்தகத்தை உருவாக்கி விடுவாரா இல்லையா? பொறாமைக்கு ஆளாகி விடுமா இல்லையா? அதனால் அந்த கனவுகளை மறைத்து பழக வேண்டும். குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்றானே, அந்த வார்த்தை சொல்றது நோக்கம் அந்த, அதாவது நல்ல கனவு கெட்ட கனவு அதுக்கு விளக்கம் சொல்ற மார்க்க அறிஞர் சொல்லுவாரு அப்படின்னு தெரிஞ்சா அவர்கிட்ட போய் சொல்றதுனால தப்பு இல்லை. பொதுவா நேத்துக்கு நான் அதை பார்த்தேன், இதை பார்த்தேன், அம்மாட்ட, அத்தாட்ட, மாமன்ட்ட, மச்சான்ட்ட, வர்றவன்ட்ட, போறவன்ட்ட, தோணாந்துருத்தி எல்லாத்திலையும் சொன்னா அது பிரச்சனை பெருசாதான் உருவாக்குவே தவிர அவருக்கு நல்ல பலனை தராது. சுருக்கமா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கனவு விஷயத்துல நல்லதா இருந்தா அல்லாஹ்வை புகழு, கெட்டதா இருந்தா அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடிட்டு போய்கிட்டே இரு, அவ்வளவுதான். சுருக்கமா சொன்னோம். கனவுக்கான தீர்ப்பு இதுதான். நல்லதா இருந்தா அல்லாஹ்ட்ட சந்தோஷப்படு, நல்ல கனவா இருக்கு பரவாயில்ல, நடந்தா நல்லாதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்படின்னா பரவாயில்ல, அதுக்கு அதனுடைய நிலைப்பாடு வேற. கெட்ட கனவு நமக்கு மனசுக்கு வலிக்குதா, அப்ப என்ன பண்ணணும்? அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடிட்டு போயிடுறது நல்லதுதான், அதுதான் உண்மை. ஆனா நல்ல கனவு பெறணுங்கிறதுக்காக பகல் பூரா நினைச்சுக்கிட்டே இருந்து படுத்தா நைட்ல நல்ல குணமா இருக்கும், அதுவும் வரும். சில பேருக்கு 1 லட்சம் ரூபாய் செக் வரணும் சொல்லிட்டு படுத்தாருன்னா நைட்டு யாரோ செக் கொடுக்குற மாதிரியே கனவு வரும். ஆனா மறுநாள் வந்துருமா? அது வராது. அந்த நினைப்பெல்லாம் கனவாக வரும். அதையெல்லாம் மார்க்க அனுமதிக்க தரல, விளக்கம் கொடுக்கல. அப்போ கனவுகளை மறைத்து பழக வேண்டும். அதே போல அல்லாஹ் கொடுத்த நிஅமத்துக்களை மறைத்து பழக வேண்டும் சில நேரங்களில். அதாவது தபரானிலே, பைஹக்கில, இது மாதிரி நிறைய நூல்கள் இப்படி ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இஸ்தஈனு அலா இன் ஹாஜி ஹவாயிஜிக்கும் பில் கித்மான், அதாவது உங்களுடைய தேவைகள் நிறைவேறுவதற்கு முன்பு விஷயத்தை மறைத்தால் அதன் மூலம் உங்கள் உதவி தேடுங்கள். அதாவது எந்த அளவுக்குன்னு கேட்டா, நான் ஒரு வீடு கட்ட போறேன், வீடு கட்ட போறதை 10 பேர்த்துல சொல்லக்கூடாது, சத்தம் இல்லாம வந்ததை வச்சு வீட்டை கட்டி முடிக்கணும். அதே மாதிரி ஒருத்தர் ஒரு கார் புதுசா வாங்க போறாருன்னு வச்சுக்கோங்க, காரு வாங்க போற பேர் 10 பேர்த்துல சொன்னா அவன் 10 பேரு பொறாமப்பட்ட வாங்குற காரு வாங்கவே முடியாது. காரு வாங்க நினைச்சு சைக்கிளே வாங்க முடியாம போயிடும். ஏன்னா மக்களுடைய பொறாமை அப்படி இருக்கு. அப்படி வைத்தறிச்ச நிறைய பேரு, நம்ம சுத்தி இருக்கிறவன் நல்லவன் ஒருத்தன் தாங்க, வைத்தறிச்சு பரவன் தான் கொள்ள பேர் இருக்கான். நம்ம உயர்வு வந்துடக்கூடாதுங்கிறதுல இவர் இப்படியே இருக்கணும். இல்ல மட்டமா இருந்தா பரவாயில்ல, மேல வந்துடக்கூடாது. இந்த நிலையில இன்னைக்கு கொள்ள பேர் இருக்கிறான், எக்கச்சக்கமான பேர் அந்த மனநிலையில் தான் இருக்கிறான். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உனக்கான நிஅமத்து கிடைச்சா அந்த காரியத்தை முடிக்கிற வரையும் வெளியே சொல்லாத. என் மயன் நல்லா படிச்சிருக்கான் ஹஸ்ரத், நல்லா படிச்சிருக்கான், நல்ல மார்க் வாங்கியிருக்கான், அவன் அமெரிக்கால கொண்டு போய் நான் படிக்க வைக்க போறேன் அப்படின்னு அவனை அனுப்புறதுக்கு முன்னாடியே சொன்னா பக்கத்து காலேஜ்ல கூட படிக்க வைக்க முடியாம போயிடும். அப்படியே அந்த நிலை வந்துடும்.
அப்ப நமக்கு நம்ம செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை முடிந்தவரை மறைத்து பழக வேண்டும். ஒரு வீடு வாங்க போறேன், ஒரு நிலம் வாங்க போறேன், ஒரு காரு வாங்க போறேன், ஏதேனும் சொத்து புத்து வாங்க போறேன், அல்லது பிள்ளைகளுக்கு ஏதேனும் உயர்வு, இப்படி எந்த விஷயமா இருந்தாலும் அதை முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் தெரியாத அளவுக்கு கண்ணும் கண்ணும் வச்ச மாதிரி காதும் காதும் வச்ச மாதிரி மறைத்து பழகுதல் நல்லது. அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஏன் மறைக்கிறோம்? யாருக்கேனும் அல்லாஹ்வுடைய அருள் மூலம் கொடுக்கப்பட்டால் அவர் மீது பொறாமை கொள்ளப்படலாம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி முடிச்சுட்டாங்க. அதாவது சம்பள உயர்வு தேவையான ஆள்கிட்ட சொன்னா போதும், எல்லாத்துலயும் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா உயர்ந்த சம்பளம் பொசிஷன் கம்பெனி இழுத்து மூடி இவனுக்கு வேலையே இல்லாமல் ஆயிரும். அப்ப எல்லா விஷயத்துக்கும் இஸ்லாம் ரொம்ப சொல்லிடுச்சுங்க. என்ன சம்பளம், என்ன கம்பெனி, என்ன வளர்ச்சி அப்படின்னு கேட்டா அல்ஹம்துலில்லாஹ் ஒரே வார்த்தை போதுமான அல்ஹம்துலில்லாஹ். இதுல பொய்யும் இல்ல உண்மையும் இல்ல, எல்லா போரும் அல்லாஹ்வுக்கே சொல்லிட்டோம்னா இந்த பதிலை நம்ம அதிகமா சொல்லி பழகணும். நம்ம நியமத்துக்களை பற்றி விசாரிப்பவர்களிடத்துல நம்மளுடைய அந்தஸ்துக்கள் உயரும் பொழுது, நம்மளிடத்துல செல்வங்கள் கிடைக்கும் பொழுது அதை முடிந்தவரை மறைத்து பழகுதல் அழகை. ஆனா இன்னைக்கு நம்மாலே அதை வச்சு பெருமையா பேச ஆரம்பிச்சுட்டானே. ஒரு காலத்துல 5,000 ரூபாய் 20,000 ரூபாய் சம்பளம்ங்க, இன்னைக்கு அப்படி இல்ல. நான் ஒரு 5 லட்சம் ரூபாய் வாங்குறேன் தெரியுமா, நான் ஒரு 10 லட்சம் வாங்குறேன் தெரியுமா, இந்த கம்பெனியை இப்படி பார்த்தேன் அப்படி வரவு, அந்த மாதிரி பார்த்தேன் இந்த மாதிரி வரவு அப்படின்னு எல்லாத்துட்டையும் சொன்னா இவன் காலப்போக்கில கண்ணேறுபட்டு அடுத்த வேலைக்கு கஞ்சிக்கு வழி இல்லாம பிச்சை எடுக்கிற அளவுக்கு எல்லாம் வந்துருவான். இதுவெல்லாம் யதார்த்தம், உண்மை. இதுவெல்லாம் பல இடத்துல நடந்திருக்குது. அப்போ சில நேரங்களில இதையெல்லாம் மறைத்து பழக வேண்டும். மறைக்கணுங்கிறத பத்தி இஸ்லாம் நிறைய சொல்லுது. அதுல இது எல்லாம் வரும். ஜும்மா இது மாதிரி 10 ஜும்மா வச்சாலும் அவ்வளவு செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு. இதையெல்லாம் மறைச்சிக்க. அல்லாஹ் கொடுத்த நியமத்தை தான் எல்லாத்தையும் போய் பெருமையா பேசி தெரியாத, பீத்த பெருமை அடிக்காத. மார்க்க இதெல்லாம் ஏன் சொல்றதுன்னு கேட்டா நாம் நல்ல விதமாக வாழுவதற்காக சொன்னதே. இதுவெல்லாம் நற்பண்பு என்று சொல்லி தருகிறது. வல்லோன் அல்லாஹ் தஆலா மார்க்க ரீதியாக எதையெல்லாம் மறைத்து பழக வேண்டும், அதுவெல்லாம் ஒழுக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அல்லாஹ் சொல்லி தந்தானோ அதன்படி நாம் வாங்கி அந்த உள்வாங்கி வாழக்கூடிய பெரும்பாக்கியத்தை இறைவன் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.